நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to Time Pass with me Vignesh Karthik. ஐ படம் ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி சூப்பரா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சங்கர் சார் வழக்கமான அவரோட படங்கள் எல்லாத்துலயுமே வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும். ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி அவரோட பாணியில ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விக்ரம் சாரோட ஆக்டிங் அதை பத்தி வந்து சொல்லிட்டே போலாம். ஏன்னா ஒவ்வொரு சீன்லயும் பார்க்கும்போது இப்படி நடிக்க முடியுமா, இந்த அளவுக்கு நடிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அதுக்கும் மேல அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பிரில்லியன்ட் ஆக்டிங், ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் ஏமி ஜாக்சன் அவங்க வந்து ஒரு ஃபாரின் கேர்ளா இருந்தாலும் அப்படியே ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி ரொம்ப அழகா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சூப்பரா இருக்க படத்துல படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் படத்தை பார்த்த செலிபிரிட்டிஸ், ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து மெர்சல் ஆயிட்டேன் அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லி ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே வந்து படம் சம்பந்தமான ட்வீட்ஸ் எல்லாம் பண்ணி பயங்கர ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த படத்தை பத்தி நம்ம படத்தோட ஹீரோ விக்ரம் சார் கிட்ட போய் எப்படி இந்த படத்தை பத்தி எல்லாம் எப்படி சார் உங்களுக்கு எப்படிலாம் அந்த ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி சொல்லுங்க அப்படின்னு ஷேர் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது இவ்வளவு ஒரு அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இவ்வளவு ஒரு சூப்பரா ஒரு படத்தை நடிச்சுட்டு ஆனா அவர் போய் பாத்தீங்கன்னு வைங்களேன் எதுவுமே தெரியாம இது ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவ்வளவு சிம்பிளா அவ்வளவு ஹானஸ்டா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவ்வளவு பொறுமையா அவ்வளவு கிளியரா பதில் சொல்லியிருக்காரு. சோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இந்த ஷோஃபெல்லாம் நாம பார்க்க போறோம். ஐ படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டே பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் சாரோட அந்த வித்தியாசமான கேரக்டர்ஸ் தான். நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஹன்ச் பேக் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு ஜிம் மாஸ்டரா பண்ணியிருக்காரு, சும்மா ஸ்டைலிஷா செம்ம அழகா ஒரு மாடலா பண்ணியிருக்காரு. இவ்வளவு வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு பா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருல, உண்மையா வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் தாறுமாறு அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நம்ம சொல்றது வேற. ஆனா விக்ரம் சார் கிட்ட போய் சங்கர் சார் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பண்றீங்க, ஹன்ச் பேக் கேரக்டர் பண்றீங்க, மாடலா பண்றீங்க, ஒரு ஜிம் மாஸ்டரா பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து விக்ரம் சார் வந்து எப்படி பார்த்தாரு, அந்த கேரக்டர்ஸ்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு எப்படி அவர் சொல்லும்போது வந்து விக்ரம் சார் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்ணாரு. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. நம்ம ஒரு கதை கேட்குற போது இல்லைன்னா ஒரு புது டைரக்டர் மீட் பண்ணுற போது இல்லை ஒரு புக்கு படிக்கிற போது சில டைம் சில கதாபாத்திரங்கள் வந்து நம்மளை ஈர்க்கிற சக்தி இருக்கும் அவங்களுக்கு. நம்ம அந்த படம் இல்லை அந்த கதை கேட்குற போதே வந்து இல்லை வா ஓட கேரக்டர் அப்படின்னு தோணும். ஒரு நடிகருக்கு எஸ்பெஷலி வித்தியாசமாக பண்ணணும், வேறு மாதிரி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு நடிகருக்கு வந்து இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் தான் எங்களை போல நடிகர்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஊக்கம், ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு அர்த்தமே அதான் மாறிடுது சில டைம். படத்தோட இன்னொரு பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட மியூசிக். ஜெனரலாவே சங்கர் சாரோட படம் அப்படின்னாலே நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தான் வந்து மியூசிக் பண்ணுவார். ஆனா அன்னியன் படத்துல ஒரு சில காரணங்களுக்காக ஹாரிஸ் ஜெயராஜ் பண்ணாரு. மறுபடியும் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் திருப்பியும் சங்கர் சாரும் ஏஆர் ரஹ்மான் சாரும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துல வந்து ஏஆர் ரஹ்மான் சார் வந்து நம்ம நினைச்சதுக்கு மேல அதுக்கும் மேலதான் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்துல ஒவ்வொரு பாட்டுமே வந்து அவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு, ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் ஜானர்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ விஷுவல்ஸும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவ்வளவு ஸ்டன்னிங்கா இருக்கு. ஒரு பாட்டுக்கு வந்து இவ்வளவு யோசிக்க முடியுமா, இப்படி இந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படி நாம யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு பாட்டுமே வந்து அதுக்கும் மேல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட பிஜிஎம் வந்து அந்த சீனுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஏஆர் ரஹ்மான் சார் வந்து போட்டிருக்காரு. ரஹ்மான் சார் வந்து ஒவ்வொரு படத்துலயும் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கலக்கிட்டு இருக்காரு. அண்ட் எப்பவுமே அவரோட திருப்பி பண்ற ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது எந்த ஒரு நடிகருக்கும் வந்து ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட். அண்ட் நான் ஐம் a huge fan of his music. ஸோ அந்த பாடல்கள் ஒன்று வரும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு சாங்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜானர்ல அவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்போ மெர்சல் ஆயிட்ட சாங் பார்க்கும்போது உண்மையாவே தியேட்டர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மெர்சல் ஆகிற அளவுக்கு அவ்வளவு பயங்கரமா பிக்சரைஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த சைனால போய் ஒரு லொகேஷன் எல்லாம் ஷூட் பண்ணிருப்பாங்க. அப்படியே அந்த பூலாம் பாத்தீங்கன்னா இது கிராபிக்ஸா இல்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னே தெரியல. இந்த மாதிரி லொகேஷன்லாம் நம்ம லைஃப்ல வந்து போகவே முடியாது. ஆனா சங்கர் சார் வந்து இந்த மாதிரி பாட்டு மூலியமா நம்மள வந்து அந்த லொகேஷனுக்கே கூட்டு போயிருக்காரு. அதுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய நன்றிகள் கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். சோ இந்த படத்தோட மியூசிக் பத்தி நாம எந்த அளவுக்கு எக்ஸைட்டா இருக்கோமோ அதை விட அதிகமா எக்ஸைட் விக்ரம் சார் நம்ம கிட்ட பேசியிருக்காரு. பாருங்க, எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த ஒரு பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்னால் சொல்லவே முடியல. ஃபர்ஸ்ட் மெர்சல் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிறகு என்னோட நீ இருந்தால், தென் திடீர்னு பார்த்தா ஐலா கேட்டுட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா பூக்களே வந்து அந்த பூக்களே சாங் வந்து பயங்கர ஒரு இதாயிடுச்சு, திருப்பியும் என்னோட நீ இருந்தால். ஸோ அது மாறிக்கிட்டே இருக்கு. அண்ட் ஐ திங்க் இந்த படத்துக்கு வந்து ஒரு எப்பிக் ஃபீல் கொடுக்கணும்னு அவர் முன்னாடியே சொன்னார். அண்ட் அதனால ஒவ்வொரு பாடலும் வந்து வெவ்வேறு பாடலாக வெவ்வேறு ஸ்டைலாக பண்ணியிருக்காரு. அண்ட் he's amazing, especially background score கூட கொஞ்சம் ரொம்ப மிரட்டலா பண்ணியிருக்காரு.
படத்தோட ஷூட்டிங் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரு 6 months இருக்கும், 1 year இருக்கும். அதுக்கு மேலே போகிறது வந்து ரொம்ப ஒரு டவுட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஐ படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் விக்ரம் சார் வந்து வேற எந்த படமும் சைன் பண்ணாம வேற எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காம முழுக்க இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும் அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து ஒரு சாதாரண படம் இல்லை, சும்மா ஏதோ போய் பண்ணிட்டு வந்தாங்க, எனக்கு நிறைய காசு செலவு பண்ணிட்டு அப்படி இல்லை. 3 வருஷம் உட்கார்ந்து செதுக்குன ஒரு படம். அது வந்து அவங்களால உணர முடிஞ்சது. அவங்க வந்து அது ரெஸ்பான்ஸ் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. அதை வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணுற போது இட் இஸ் ரியலி நைஸ். நாங்கள் வந்து ஒரு சைனாவுக்கு போனால் கூட ஒரு சும்மா ஏதோ போய் ஃப்ளைட்டில் இறங்கினா அவங்க போய் ஷூட் பண்ணணும் இல்லாமல் ஒரு 3 மணி நேரம் ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் ட்ரெயின், அதுக்கப்புறம் காரில் ஒரு 2 மணி நேரம், அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஹோட்டலுக்கு போய்ட்டு அங்கேருந்து லொக்கேஷன் 2 hours, லொக்கேஷனில் இறங்கி 1 hour மேலே போயிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரே ஒரு லொக்கேஷனுக்காக திருப்பி அடுத்த லொக்கேஷன் இதே மாதிரி இத்தனை மணி நேரம் ட்ராவல். ஸோ இட் இஸ் நாட் லைக் சும்மா ஏதோ பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் வந்து கஷ்டப்பட்டு இந்த ஹோல் யூனிட் பண்ணியிருக்கு. ஸோ 3 வருஷம் ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு, எல்லாமே ஓகே. ஆனா இந்த 3 வருஷம் அந்த ஹார்ட் ஒர்க் அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி அதை வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துப்பாங்க, அதை ஏத்துக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் மக்கள் அதை எந்த அளவுக்கு ரிசீவ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து சக்சஸா இல்ல ஃபெயிலியரா அப்படின்றதே டிசைட் ஆகுது. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் அவருக்கு வந்து எவ்வளவு சப்போர்ட் வந்திருக்கு, எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப எமோஷனலா சூப்பரா ஷேர் பண்ணியிருக்காரு. பாருங்க. படம் பார்க்குறவங்க வந்து அது வந்து வேஸ்ட்டாக போல அது வந்து உணர்ந்தாங்க. அண்ட் த ஸ்கிரிப்ட் அண்ட் சங்கர் சார் சொன்ன விதம் அண்ட் சங்கர் சார் எடுத்துகிட்டு போன அந்த பாதை வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அண்ட் எனக்கு இதெல்லாம் வந்து ஐ ஆல்ரெடி ஃபெல்ட் நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா நான் வந்து இந்த படத்தை வந்து ஒரு ரசிகனாக பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் எவ்ரிபடி லைக் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இப்பவும் அந்த ஆதரவு கொடுத்துட்டு இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு த பிக்கெஸ்ட் ஓப்பனிங்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இத்தனை டிக்கெட்ஸு இங்கே இந்த மாதிரி ஓப்பனிங் எங்கேயும் இல்லை, ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு தியேட்டர் ஓனர்ஸ்லாம் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக எங்கள் படத்தோட ரிசல்ட்டில் ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கு. அதுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விக்ரம் சார் அப்படின்னாலே மக்கள் எல்லாருமே அவர்கிட்ட எதிர்பார்க்கறது வந்து வித்தியாசமான நடிப்பு தான். ஆனா அதையும் வந்து ஒவ்வொரு படத்துலயும் வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சேது படத்துல ஆரம்பிச்சு அவரோட ஒவ்வொரு படங்கள்லயுமே பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டர் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா, அவ்வளவு டிஃப்ரெண்டா, கொஞ்சம் கூட ஒரு 0.1% கூட குறை சொல்லவே முடியாது அப்படின்ற அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அண்ட் தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் சாருக்கு ஈக்குவலா ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி அன்னியன் நம்ம சங்கர் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாரு. அந்த படமே வந்து அவருக்கு வந்து ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த படத்துக்கு அப்புறம் மறுபடியும் சங்கர் சார் கூட வந்து ஐ படத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. சோ இந்த ஐ படம் வந்து அவரோட கரியர்ல அவருக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு படம், எந்த அளவுக்கு இந்த படம் வந்து அவரோட கரியர்ல வந்து இன்னொரு மைல்ஸ்டோனா இருக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணிருக்காரு. பாருங்க. சில கதாபாத்திரங்கள் லைக் ஒரு பிதாமகனா இருக்கட்டும், ஒரு அன்னியனா இருக்கட்டும், சேதுவா இருக்கட்டும், தெய்வ திருமகள், காசி, சாமி, தூள், எல்லாமே இந்த படங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணும். லைக் தில் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுற போதில் செமையாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இது அந்த மாதிரி இதில் வந்து சில கதாபாத்திரங்கள் ரொம்ப ஸ்பெஷல் ஆகிடும். அது அந்த இதில் வந்து கண்டிப்பாக இதுவும் சேரும். ஜெனரலாக நம்ம சினிமா ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போய் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னு கேட்டா ஹாலிவுட்ல ஒரு பெரிய ஆக்டரையோ இல்லைன்னா இந்தியன் சினிமாவில் ஒரு பெரிய லெஜெண்டரி ஆக்டரையோ சொல்லுவாங்க. ஆனா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கிட்ட போய் கேட்டீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னா கமல் சார் இல்லைன்னா விக்ரம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து கமல் சாருக்கு அடுத்தபடியா ஒரு நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனா நினைக்கிற ஒரு ஹீரோ தான் விக்ரம் சார் இருக்கார். இப்போ சினிமாவுக்கு நடிக்க வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி சினிமாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, விக்ரம் சாரோட அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் நிறைய பேர் பண்றாங்க. ஆனா விக்ரம் சார் கிட்ட போய் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னு கேட்டப்போ பயங்கர வித்தியாசமா, பயங்கர உண்மையா, ஹானஸ்டா, எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஆன்சரை சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த விஷயம் எல்லாமே டெஃபினட்டாக என் டாட்டர் தான். ஐ திங்க் ஷீ இஸ் த மோஸ்ட் டிசிப்ளின் பர்சன், மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங், மோஸ்ட் கமிட்டட். கண்டிப்பாக அவள் பறக்கிறதுக்கு முன்னாடியே நான் அப்படி தான் இருந்தேன். பட் அவளை பார்த்ததுக்கப்புறம் ஐ ஃபீல் மோர் அண்ட் மோர் இன்ஸ்பயர்ட் டு டூ. அவளே இப்படி பண்ணுறேன்னா நான் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் creatively doing stuff, pushing to a different level, meeting people, அதெல்லாமே ஐ திங்க் என் பையன் கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் டெஃபினட்டாக எது வேணாலும் சாதிக்கலாம், எப்படி வேணாலும் சாதிக்கலாம், தைரியமாக போகலாம், பரவாயில்ல என்ன இருந்தாலும் throw it at me. When the going gets tough, the tough get goingனு கற்றுக்கிறது எங்கள் அம்மா கிட்ட இருந்தேன்.
I think my family has influenced me a lot. My wife has always trained me. ஏன்னா நான் என் தலை வந்து எண்ணங்கள் எப்பவுமே வானத்தில் க்ளவுட்ஸில் தான் இருக்கும். ஆனால் எப்படி அப்படி இருந்தாலும் உன் கால் வந்து தரையில் இருக்கணும். மேக் ஷூர் யூ டூ தேட் அப்படின்னு I've learned a lot of that from my wife. விக்ரம் சாரோட படங்கள் அவரோட படங்கள் எல்லாத்துலயுமே அவரோட கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ அல்டிமேட்டான கேரக்டர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சேது, தெய்வ திருமகள் இந்த படம்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு கேரக்டர் பண்ண முடியுமா, இதுக்கும் மேல ஒரு கேரக்டர் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது ஐ படத்துல வந்து அதுக்கும் மேல ஒரு கேரக்டர் வந்து நடிச்சு சான்ஸே இல்லை, எந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணிருக்காரு, எப்படி இப்படிலாம் பண்ண முடியுது அப்படின்னு எல்லாருமே யோசிக்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி ஒரு கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இதை விட அதிகமா ஒரு கேரக்டர் வந்து விக்ரம் சாரால் பண்ண முடியுமா, இல்ல இதுக்கு மேல நீங்க வந்து என்ன மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறீங்க, என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப அழகா ஆன்சர் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் உருவானதுக்கு அப்புறம் அது என்னெல்லாம் பண்ணலாம், அதை வச்சு எப்படிலாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம், டைரக்டரோட ஒத்துழைப்போட இல்லை இன்ஸ்பிரேஷனோட நம்ம பண்ணலாம். பட் அதை உருவாக்க வேண்டியது டைரக்டர்ஸ். ஸோ டைரக்டர்ஸ் எனக்கு இது தெரியுது, லைக் ஒவ்வொரு படமும் பண்ணுற போது இட் இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் எக்ஸைட்டிங். ஏன்னா டைரக்டர்ஸ் இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட்ஸோட இன்னும் நல்ல கதாபாத்திரங்களோட வராங்க. ஸோ வெரி வெரி எக்ஸைட்டட். ஐ திங்க் தமிழ் சினிமா இஸ் ஆன் அ குட் விக்கெட். அண்ட் நான் இந்த காலகட்டத்தில் நான் இருக்கிறேன்னு நினைக்கிற போது ஐ திங்க் that's very satisfying. So இப்போ வந்து இந்த கேரக்டர் வந்து நம்ம ஸ்கிரீன்ல பார்த்து பயங்கரமா செலிப்ரேட் பண்றோம், அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த 3 வருஷம் அவர் வந்து இந்த கேரக்டருக்காக இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிறப்போ அவரோட பர்சனல் லைஃபை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணாரு, அவரோட வைஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணாரு, ஸோ அவரோட பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் எந்த அளவுக்கு அவர் வந்து பேலன்ஸ் பண்ணாரு, அந்த மாதிரி பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தது அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. பாருங்க. 3 years வந்து I think I didn't feel any difficulty actually. I got more and more excited. PC sir தான் கரெக்டாக சொல்வார், the more you torture him, the more excited ஆயிடுவார் அப்படின்ட்டு. which is I think எனக்கு அதுதான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ரேராக ஒரு யூனோ லைக் சி இவன் சேது ஹேப்பன், இல்லை பிதாமகன், ஒரு அன்னியன், தெய்வ திருமகன், அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஒன்று கிடைக்கிற போது வந்து நமக்குள்ள ஒரு பயங்கரமான லைக் தூங்கிட்டு இருக்க மிருகம் எந்திரிச்சிட்டு என்னெல்லாம் பண்ணலான்ட்டு தோண வைக்கும். அண்ட் ஐ திங்க் தேட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூனோ இட் கீப்ஸ் யூ கோயிங், இட் எக்ஸ் யூ ஆன். அண்ட் அது வந்து எனக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் வந்துச்சு. அண்ட் எனக்கு பெருசாக தோணலை. எனக்கு 2 வருஷம், 1 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். எனக்கு ரொம்ப கண்டிப்பாக அது பண்ணதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் ஒரு கதாபாத்திரமை நோக்கி நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். இது வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து பேசப்பட போகுது, மக்கள்கிட்ட வந்து சேர்ற போது ஒரு கதாபாத்திரத்தை வந்து எந்தெந்த கோணத்திலாம் அவங்க பார்க்க முடியும், ஒரு நடிகரெல்லாம் என்னெல்லாம் ஒரு கதாபாத்திரத்துக்கு செய்ய முடியும், அது நீ செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிற போது இட்ஸ் அ வெரி ஹம்பிளிங் தாட். அண்ட் ஐ திங்க் ஒரு நடிகராக அது பண்ணுற போது ஐ ஃபெல்ட் வெரி, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஐ ஃபீல் வெரி எக்ஸைட்டட். புதுசாக ஏதோ பண்ணுற போது ஐ கெட் வெரி எக்ஸைட்டட். அண்ட் திஸ் எக்ஸைட்டட் மீ அ கிரேட் டீல். எனக்கு இது வரைக்கும் நான் நிறைய நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கேன். பட் ஐ திங்க் திஸ் ஹஸ் பீன் த மோஸ்ட் சேலஞ்சிங். பிகாஸ் மோர் தென் அந்த பாடி வெயிட்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணுறதை விட பாடி வெயிட் ஏற்றி இருக்கிறதுலாம் அந்த ப்ராஸ்தட்டிக்ஸில் வந்து அத்தனை மணி நேரம் உட்காந்து அதே டெம்பரமெண்ட்டோட கொஞ்சம் கூட ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கும்போது பயங்கர வீக்காக, ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கணும் அந்த மாதிரி இருப்பேன். பட் அந்த டைமில் கூட சானிட்டியை ஒழுங்காக வச்சுக்கிட்டு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வச்சுக்கிட்டு இதுதான் நம்ம கோல், இதான் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் நிறைய மெடிடேஷன், யோகா அண்ட் என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட், என் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட், ஃபேன்ஸ் வந்து பேஷண்ட்டாக வெயிட் பண்ண விதம் எல்லாமே ஐ திங்க் ஹெல்ப் மீ இன் தட். ஸோ இட் ரியலி கஷ்டமே கிடையாது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை டைரக்டர் வாஸ் ஆல்வேஸ் த கேமராமேன், எல்லாருமே வந்து எனக்கு ஒரு பயங்கர ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தாங்க. இந்த படத்துல விக்ரம் சாருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் அப்படின்னா எமி ஜாக்சனோட கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படமே வந்து அவங்கள பேஸ் பண்ணி தான் போகுது அப்படின்றதுனால ஒரு ஹீரோயின் ஜென்ரலாவே நம்ம தமிழ் சினிமா கமர்ஷியல் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும்னா ஒரு 4 பாட்டு, ஒரு 2 காமெடி சீன் கொண்டு போயிருவாங்க. ஆனால் இந்த படத்துல த்ரூ அவுட் வந்து அவங்கள வச்சு தான் படமே வந்து டிராவல் ஆயிருக்கு. எமி ஜாக்சன் இஸ் அ வெரி வெரி ரொம்ப கமிட்டட் ஆர்டிஸ்ட், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப டிஃபிகல்ட். ஒரு கதாநாயகி வந்து 3 வருஷம் வேறு படமே பண்ணாத, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இனிஷியலாக. பட் நான் புரிய வச்சேன், இந்த மாதிரி ஒரு படம் வந்து உனக்கு ஒரு பெரிய லைஃபாக இருக்கும், எந்த படமும் இப்போ பண்ணாத, நீ ஃப்ரெஷ்ஷாக அந்த படத்தில் வந்தால் தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அதை செஞ்சாங்க. அண்ட் பட் அட் த சேம் டைம் அது வெயிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்மளாம் வெயிட் பண்ணுவோம், எப்போவுமே வெயிட் பண்ணியிருக்கோம். அண்ட் தட் இஸ் மீ, தட்ஸ் மை ஸ்டைல். பட் அது வந்து எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவங்க வெயிட் பண்ணாங்க. பட் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெடிக்கேஷன், என்னோடய கதாபாத்திரம் வந்து பயங்கர ஸ்ட்ராங். அது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதாபாத்திரம்.
அதுக்கு ஈடாக அவங்க கேரக்டர் வந்து ஈக்குவல் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் கூட தளர விடாமல் அந்த கேரக்டர் என்னோடையே இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, சங்கர் சார் சொன்னதை வந்து புரிஞ்சு வாங்கிட்டு அதை செயல்படுத்தினாங்க. அண்ட் படத்துல வந்து அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்க. விக்ரம் சாருக்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மெட்ராஸ் பாஷை பேசுற சீனா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க ஒரு படத்துல மாடலா நடிச்சிருக்காங்க அப்படின்றதுனால நிறைய இந்த ஆட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அதுக்கு அவங்க போடுற காஸ்டியூம், அவங்களோட ஹேர் ஸ்டைல் எல்லாத்துலயுமே அவ்வளவு வெரைட்டிஸ், அவ்வளவு டிஃபரன்ஸ் அந்த லுக்ஸ்ல. அண்ட் அவங்க ஒரு ஃபாரினரா இருந்தாலும் நம்ம மனசுல வந்து படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு ஃபாரினராவே அவங்க இல்ல, கிட்டத்தட்ட ஒரு சவுத் இந்தியன் கேர்லா தான் நம்ம மனசுல வந்து நின்றுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விக்ரம் சார் கிட்ட வந்து எமி ஜாக்சனை பத்தி சொல்லுங்களேன் அப்படிங்கிறதுக்கு செம்ம ஜாலியா அவங்க பத்தி பேசியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவங்க எப்போவுமே அவங்க டைலாக்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ளைட்டில் ஏறினாலும் டைலாக்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஃப்ளைட்லேருந்து இறங்கினோடனே கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, இறங்கினோடனே பேப்பர் எடுத்துகிட்டு நான் சொன்னேன் எமி ரிலாக்ஸ், இல்லை நீட் டு கெட் மை டயலாக் ஸ்ட்ரைக் கேனி அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப லைக் அந்த லொக்கேஷன் வந்த பிறகு கொஞ்சம் போராடுவாங்க பண்ணி நல்லா வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல். என் வீட்டு ஃபுல்லாக ஃபேன்ஸ் தான், என் பையனாக இருக்கட்டும், என் நெவியூவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து தே திங்க் ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல். அண்ட் ஐ திங்க் ஷீஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட். உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் ஏமி. 3 வருஷம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படி போயிடுச்சு. ஐக்கு கொடுத்த வரவேற்பு, ஐயை இந்த அளவுக்கு ஒரு வெற்றி படமாக ஆக்கணுங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம காஃபி வித் டிடிக்கு வந்து ரீசெண்டா ஆக்ட்ரஸ் லைலா வந்து வந்திருந்தாங்க. செம்ம ஆக்ட்ரஸ். லைலாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு பயங்கர துருத்துருன்னு பயங்கர பப்ளியான ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். விக்ரம் சார், சூர்யா, அஜித் இந்த மாதிரி நிறைய பெரிய ஹீரோஸ் கூடலாம் நடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அப்படியே பாம்பேல போய் ஃபேமிலி லைஃப் அப்படி இப்படின்னு செட்டில் ஆயிட்டாங்க. இது வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இருந்தாலும் இப்போ நம்ம காஃபி வித் டிடிக்கு திருப்பி நம்ம லைலா வந்தோடனே அப்படி இந்த செட்டு, அந்த லைட் அதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஜென்ரலா டிடிஏக்காக தான் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா டிடிஏக்காவாலே சமாளிக்க முடியாத ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா அது வந்து லைலா தான். ஏன்னா ஷோ ஃபுல்லா வந்து போட்டு டிடிஏக்காவை போட்டு அவ்வளவு கலாட்டா பண்ணி, அவ்வளவு கிண்டல் பண்ணி, அவ்வளவு ஜாலியா, அவ்வளவு ஃபன் ஃபில்டா இருந்தது அந்த ஷோ. அந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் விஜய் டிவில 7 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. அந்த ஷோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா, அவ்வளவு ஜாலியா இருக்கும். ஆனா ஷோவோட மேக்கிங் வந்து அதை விட செம்ம ஜாலியா இருக்கும். அது வந்து நம்ம ஒரிஜினல் ஷோல வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால இப்ப டைம் பாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா போட போறோம். செம்ம ஜாலியா இருக்கும், பாருங்க. லைலா மேம் வராங்க. அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற சில பேர் வந்து லைலா மேமோட ஹியூஜ் ஃபேனா. அவங்களுக்கு அப்புறம் எந்த ஹீரோயினுக்கு வேணா ஃபேன் ஆனதே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் எக்ஸைட்டடாக இருக்குது. ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வேறு இருக்குது அவங்களுக்கு. பார்க்கலாம் அவங்களுக்கு அது பிடிக்குதான்னு கொஞ்சம் யோசனையில் இருக்கும். டீம் கஷ்டப்பட்டு வாங்கி வந்துருக்காங்க. லெட்ஸ் சீ. Tea coffee is not allowed inside the studio for Coffee with Didi. நாங்க ரெடி. நீங்க ரெடி? Welcome back. This is Narasu's Coffee with DD Season 2 powered by RRP Housing Co. presented by Aditya Ram Group. என் கூட லைலா அவர்கள் இருக்காங்க. லைலா அவர்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. சார் ஒவ்வொரு வாட்டி இவங்க பேசும்போது நீங்க சொல்றதா ஞாபகம் வருது. இந்த பொண்ணை நம்ப கூடாது. இப்படி 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 எப்படி மேம் ஒரு வாட்டி அப்படி சிரிங்க. Ma'am, please wait. Do not touch. Please wait. No, please behave. Baby ma, behave. Ma'am, please behave. Please behave like heroine. No. Kenji kekre, please. Okay. Thank you so much. I love it.
அடியா பிடிச்சிருக்கா I உங்களுக்கு love it. I'm so I was thinking it's going to be some stuffed toy or something, and I have to act like, oh, it's so cute and I like it. Thank you so much. But I really like it. நீங்க யாரோடாவது இந்த மாதிரி உட்கார்ந்து காஃபி குடிச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? My husband. ஏங்க அது நீங்க வீட்லயே குடிச்சிக்கலாம்ல லூசா பண்ணி. Okay. Right, you want somebody else? இல்ல just ஒரு Narendra Modi. Narendra Modiya. When are we going to do a film together? Correct. You know, we almost did a film together. அப்படியா? Almost. Just miss it. என்ன பண்ணி போப்பா. சரி அதுக்கு முன்னாடி ஒரு பெனால்டி இருக்கு உங்களுக்கு. Why penalty? மேம் நீங்க 2-3 क्वेश्चन ஆன்சர் பண்ணவே இல்ல. No. You're asking me all funny questions. ஆமா அப்படி சொல்லிட்டீங்க. நீங்க வந்து எனக்கு வந்து மிமிக்ரி பண்ணி காட்டணும். ஓகே அப்ப இமிட்டேட் பண்ணி காட்டணும். பாலா சார் எப்படி டைரக்ட் பண்ணுவார்? எப்படி செட்ல நடந்துப்பார்? Oi. Come on. I can't do it. He not only hey நீங்க என்ன பண்ற? We are going for an auto ride. Sure? Yeah. Hola. ஐயோ ரன்னிங்ல இறங்கலாம் போல இருக்கே. चलो let's go. கேரவன்ல ஏறுங்க. கேரவன்ல ஏறுங்க போங்க. ஒரு பிள்ளாம நடந்துக்கிட்டு. அதுவும் மூடிட்டா வெள்ளன் பாத்தீங்க ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் பாம்பேல இறக்கி விட்டுருங்க.